அது YouTubeல அப்பா போட்டாங்க. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் போட்டாங்க. பட் வி வேர் தேர் ஃபார் நியர்லி அன் ஹவர். அண்ட் அவரு சில பாட்டெல்லாம் கேட்டாரு. அவரு கண்ணீர் வடிச்சுட்டாரு. ஏன்னா, "ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா ஈஸியா புரியுதுன்னு" சொன்னாரு. தமிழ் உரை எழுதின சக்திவாசன். ஸோ அவருக்கும் அவர் அப்ரிசியேஷன் பண்ணாரு. அவரும் உரை எழுதியிருக்காரு இல்லையா? பட் ஹிஸ் காட் சச் அ கைண்ட் ஹார்ட் டூ அப்ரிஷியேட் அதர்ஸ். நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போல. வி ஆர் ஹோம் ஸ்கூல். ஸோ வெளியிலருந்து ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிக் குடுத்த எஜுகேஷனல் ரீதியா சொல்லிக் குடுத்த ஒரு டீச்சர்னா அவரு தான். அது என்ன சொல்லிக் குடுக்க வந்தாருன்னா, திருக்குறள் சொல்லிக் குடுக்க வந்தார். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் லாக்டவுன் டைம்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு 5 to 6 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, "சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லா குறளுக்கும் நீங்க சிம்பிளா இப்போ குறள் வந்து 7 வேர்ட்ஸ்ன்னா, பொருள் வந்து 14 வேர்ட்ஸ்க்குள்ளயே அடங்குற மாரி, அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்பும் கம்ஃபர்டபுளா உட்காந்து கேட்கிற மாரி, இன்பத்து பால்னா அது அங்கலாம் கேட்கக்கூடாது. அந்த மாரி அது எதுவுமே இல்லாம, அழகான நாகரீகமான வார்த்தைகள போட்டு, எல்லாருக்குமே போய் சேர்ற மாரி நீங்க 14 வேர்ட்ஸ்க்குள்ள நீங்க தமிழ் உரை நீங்க எழுதுங்க. ஆமா. முடிந்தவரை இந்த உரையில நான் பார்த்தேன். உரையில எதுவுமே வந்து கடினமான வார்த்தைகள் இல்ல. ஸோ அது வந்து அப்பா சொன்னாங்க ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க. பட் அவரு ஒரு 3 to 4 மந்த்ஸ்லயே எல்லாமே அவரு எழுதி முடிச்சுட்டாரு.